வெல்கம் பேக் டு டிப்ஸ் லாவண்யா யூடியூப் சேனல். இது உங்கள் அபிமான ஆரோக்கிய சீரீஸின் 13வது வீடியோ. நாமே எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கொள்றது அப்படின்னு தான் இந்த சீரீஸ்ல பார்த்துட்டு வரோம். ஆரோக்கிய சீரீஸ்க்கு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்க மிஸ் பண்ணியிருந்தா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. வெள்ளைப்பூடை நம்ம டெய்லியும் சமையல்ல யூஸ் பண்ணிட்டு வர்றதுனால ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதே மாதிரி வெள்ளைப்பூடு தோல்லையும் நிறைய நன்மைகள் இருக்கு. அந்த தோல்ல என்னதான் ரகசியம் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இங்க பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் தட்டி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பூண்டு தோல்ல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நன்மைகள் இருக்கு. இந்த பூண்டு தோலை எப்படிலாம் யூஸ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். பூண்டு நீங்கள் தோலை உரிச்சு இந்த மாதிரி பூண்டு தோலை சேர்த்து வச்சுக்கோங்க. பூண்டை தோல் உரிச்சோடனே பார்த்தீங்கன்னா பூண்டு தோலில் ஈரப்பதம் இருக்கும். ஈரப்பதத்தோடு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாது. அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது பேட் ஸ்மெல் வரும். அப்புறம் அந்த தோல் அழுகி போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. நீங்கள் ஈரப்பத தோலை வெயிலில் வச்சு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. காய வச்சு இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டோர் பண்ணி வச்சா நம்ம இதுக்கு எப்போ தேவையோ அப்போல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்து வச்சிருக்க இந்த பூண்டு தோலை ஒரு துணிப்பையில் போட்டு தலையணை மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இதை பிளாஸ்டிக் பையில் போட்டு யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம துணிப்பையில் போட்டு தான் தலையணை மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். தலையணை ரெடி பண்ணிவிட்டு நம்ம நைட்டு தூங்க போகையில் நம்ம யூஸ் பண்ணுற தலையணை மேலே இந்த பூண்டு தலையணையை வச்சு நம்ம தூங்கி எந்திரிச்சிட்டு வரப்போ நம்மளுக்கு இருக்கக்கூடிய தலைவலி பிரச்சனை சரியாகும். தலை பாரம் இருந்தாலும் அந்த ப்ராப்ளமும் சரியாகும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய வேலை செஞ்சுட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. டென்ஷன்னால தலைவலி வரும். அந்த டென்ஷன்னால் வரக்கூடிய தலைவலியும் இந்த பூண்டு தலையணையில் தூங்கி எழுந்திருக்கிறப்ப சரியாகும். நம்ம நார்மலாக தூங்கி எழுந்திருக்கிற தலையணைக்கும் நம்ம பூண்டு தலையணையில் தூங்கி எழுந்திருக்கிற போதும் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். இது யூஸ் பண்ணுறப்ப எந்த ஒரு பக்க விளைவுகளும் இல்லாமல் இது ஒரு நேச்சுரலானது. இது நம்ம இந்த பூண்டு தலையணையில் தூங்கி எழுந்திருக்கும் போது நம்மளோட பாடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் செவ்வாய் வெள்ளி சாம்பிராணி புகை போடுறப்ப சாம்பிராணி புகையோடு சேர்த்து இந்த வெள்ளைப்பூடு தோலையும் வச்சு வெள்ளைப்பூடு தூபம் வீடு ஃபுல்லும் காமிச்சிட்டு வரலாம். அப்படி காமிச்சிட்டு வரப்ப என்ன ஆகுனா வீட்டில் இருக்கக்கூடிய கொசு எல்லாமே வெளியில் போயிடும். கொசுக்கு வெள்ளைப்பூடு ஸ்மெல் பிடிக்காது. அதனால வீட்டில் இருக்கக்கூடிய கொசு எல்லாமே வெளியில் போயிடும். இந்த வெள்ளைப்பூடு தூபத்தை நீங்கள் சுவாசிச்சுட்டு வரும்போது சுவாச சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிரும். இந்த வெள்ளைப்பூடு தூபத்தை நீங்கள் வாரத்தில் 2 நாள் வீட்டில் காமிச்சிட்டு வரலாம். கர்ப்பிணி பெண்கள் குழந்தை பெற்ற தாய்மார்கள்லாம் தலை குளிச்சுட்டு வந்தோடனே அவங்களோட தலையெல்லாம் பாரமாக இருக்கும். தலையிலெல்லாம் நீர் கொடுத்துக்கிறோம். அவங்கெல்லாம் சாம்பிராணி புகையோட இந்த வெள்ளைப்பூடு தோலையும் போட்டு அந்த வெள்ளைப்பூடு தூபத்தை அவங்க தலையில் காமிச்சிட்டு வரப்ப அவங்களோட தலை பாரம் சரியாயிரும். தலையில் நீர் கொடுத்துருக்க பிரச்சனையும் சரியாயிரும். இந்த மாதிரி ஒரு கர்ச்சீஃப் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட எந்த கிளாத் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்துட்டு நம்ம சேர்த்து வச்சிருக்க இந்த பூண்டு தோலை இதில் வச்சிருங்க. இதில் வச்சுட்டு இதை முடிச்சு போட்டுருங்க. முடிச்சு போட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் குழந்தைக்கு சளி பிடிச்சிருந்தாலோ மூக்கடைப்பு ஏற்பட்டிருந்தாலோ அலர்ஜினால வரக்கூடிய இருமல் ப்ராப்ளம் இருந்தாலோ ஆஸ்துமா பிரச்சனை இருந்துச்சுனாலோ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய பூண்டு தோல் முடிச்ச அவங்க கையில் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அவங்கள மோந்து பார்க்க சொல்லுங்க. இந்த மாதிரி அவங்க ரெகுலராக மோந்து பார்த்துட்டு வரும்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய சளி பிரச்சனை ஆஸ்துமா ப்ராப்ளம் எல்லாமே சரியாயிரும். இதை பெரியவங்களும் யூஸ் பண்ணலாம். பெரியவங்களும் இந்த மாதிரி மோந்து பார்த்துட்டு வரும்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சளி பிரச்சனை சுவாச சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாயிரும். அடுப்புல இந்த மாதிரி ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க. தோசைக்கல்ல காய வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க பூண்டு தோல் முடிச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த சூட்டுல இந்த மாதிரி வச்சு எடுங்க. வச்சு எடுத்துட்டு உங்களுக்கு மூட்டு வலி கை வலி எங்க இருக்கோ அங்க வச்சு நல்லா இந்த மாதிரி ஒத்தரம் கொடுங்க. இந்த மாதிரி நீங்க ஒத்தரம் கொடுத்துட்டு வரும்போது உங்களோட கைவலி கால்வலி எல்லாமே சீக்கிரமாவே சரியாயிரும். நான் சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு லைக் கொடுங்க.
நம்ம சேனல்ல உங்களுக்கு தேவையான டாபிக்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சீரீஸ்னு 7 சீரீஸ் போயிட்டு இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம். நிறைய ஆசைப்படுங்க, நிறைய கத்துக்கங்க. கட்டுறது கையளவு, கல்லாது உலகளவு. உங்களையும் உங்களை சுத்தி உள்ளவங்களையும் நல்லபடியா பாத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. Bye.